இங்க ஜோராக்கும் ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு ஸ்காலர்ஷிப்ல சீட்டுமே கிடைச்சிருக்கும். இப்ப அவ ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த நான் எங்க வீட்ல எப்படி சொல்லுவேன், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் அவங்க அண்ணன் கேட்டுட்டு அவங்க தங்கச்சி பேசுறது அரைகுறையா கேட்டு இப்ப அவங்க அண்ணன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஜோரா ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காமா அப்படின்றதுமே சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பாவே வந்து இதெல்லாம் கேட்டுடுறாரு. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கோமா வெளியே போறது இப்ப ஜோராவே பாக்குறான். இப்ப அவங்க அண்ணங்காரங்க கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க அண்ணனும் உனக்கும் கமலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, சோ நீ எங்கேயும் வெளியே போகாம வீட்லயே அமைதியா இருன்றதுமே சொல்றான். கமல் கூட கல்யாணம் என்னோட அவன் 15 வயசு பெரியவன், என்ன நடந்துச்சு அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்றாங்கன்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அண்ணனும் எதுவுமே பேசாம அங்க போயிட்டு இருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவளோட காலேஜ் ஃப்ரெண்டுமே கால் பண்ணி என்னாச்சு ரிசல்ட்ன்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ஜோராவா ஒழுங்கா பேசி இருந்திருக்க மாட்டான்றதால இப்ப அந்த பையனுமே வீட்டுக்கே வந்துடுறான். ஜோராவா நீ எதுக்கு இங்க வந்து தயவுசெய்து இங்க வந்து போன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. இப்ப அவங்க அப்பாவுமே வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜோராவா அவங்க அப்பாவை தடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பா. அப்ப அவங்க அப்பா கோவத்துல அவளை போட்டு தள்ளி விட்டுறாரு. ஜோராமே கீழே விழுந்துட்டு இருப்பா. அதனால அவ தலையில பலமா அடிபட்டு ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணிருப்பாங்க. பார்த்தா அவ இறந்து போயிட்டான்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. ஜோராவோட அப்பாவும் அவளோட கால் ரெக்கார்டுமே எடுத்து கேட்கறாரு. பார்த்தா டாப் காலேஜ்ல அவளுக்கு ஸ்காலர்ஷிப்லயுமே சீட் கிடைச்சிருக்கும். இதை பத்தி தான் அந்த பொண்ணுமே பேசியிருந்திருப்பா. இதெல்லாம் கேட்கறவங்க அப்பாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அட ஆரம்பிச்சிட்டாரு.